எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதில் 17வது வசனத்தை 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை என்ன செய்யணுமா? பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்றதுன்னா என்ன? இந்த செய்தி, இந்த வார்த்தை 20 நாளாகவே மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பேசும்படி கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். சரி, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க, கரெக்டு தானே? வேற யாரை சொல்கிறீங்களா விளக்கம்? காலத்தை பயன்படுத்துறது. நான் நேற்று யோசிச்சு பார்த்தேன். ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கு 24 மணி நேரம் தான், ஃபெயில் ஆகிறவனுக்கு 24 மணி நேரம் தான். சொல்கிறது கரெக்டு தானே? பசங்களுக்கெல்லாம் புரியும். ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கும் 24 மணி நேரம், ஃபெயில் ஆகிறான் தெரியுமா, அவனுக்கும் 24 மணி நேரம். ஆனால் 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? அவன் பயன்படுத்துகிறான், இவன் பயன்படுத்தலை. வேறு ஒரு வித்தியாசமுமே கிடையாது. வேறு ஒரு, எல்லாத்துக்கும் சேம் ஞானம் தான், எல்லாருக்கும் சேம் படிப்பு தான், எல்லாருக்கும் சேம் நேரம் தான். ஆனால் இவன் பயன்படுத்தினான், இவன் பயன்படுத்தலை. இவன் பயன்படுத்துறதுனால என்ன செய்கிறான்? சக்ஸஸ் ஆகிட்டான். பாண்டவர் இங்கே எபேசு திருச்சபைக்கு சொல்கிற ஒரு புத்திமதி என்னன்னா, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. அழகாக எபேசு 2ஆம் அதிகாரத்தில் எடுக்க வேணாம், ஆண்டவர் அழகாக சொல்லிட்டே வருவார். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சபைக்கு ஆண்டவர் தான் தலைன்னு எழுதுவார். சபைக்கு யார் தலையா? எந்த ஒரு தனி மனிதனுடைய தலை இல்லை. எந்த ஒரு தனி மனிதனும் இந்த சபைக்கு நான் தான் தலைன்னு சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. கர்த்தர் தான் தலைவர், நாம் எல்லாமே அவருடைய ஆடுகள். சங்கீதத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். நமக்கு தலைவன் அவர் தான். அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும். அவர் சொல்கிற ஒரு புத்திமதி என்ன தெரியுமா? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இங்கிலீஷில் ஒரு வார்த்தை ரெடீம் யுவர் டைம்னு போட்டிருக்கு. ரெடீம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மீட்டு கொள்ளுங்கள்னு அர்த்தம். அதை யோசிச்சு பார்த்தேன், அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க கிரீக்கில். மீட்டு கொள்ளுங்கள் அப்படின்னா என்னென்னா, ஒரு பேங்க்கில் என்ன செஞ்சுருக்கீங்க, போய் நகையை அடமானம் வச்சுட்டீங்க. எதுக்கு வச்சுருக்கிறீங்க? தேவைக்காக வச்சுருக்கிறேன். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டில் வச்சா காணா பேருன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, உண்டு வைக்கிற ஆட்களும் உண்டு, தேவைக்காக என்ன செய்கிற ஆட்களும் உண்டு, பேங்க்கில் அடமானம் வைக்கிற ஆட்களும் உண்டு. ஆனால் இந்த நகை யாருடையது? நம்மளுடையதான். ஆனால் இந்த நகையை மீட்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? ஒன்று செலுத்தி தான் என்ன செய்யணும் நகையை. அது என்னுடைய நகையாக இருந்தாலும் நான் அதை மீட்க வேண்டும் என்றால் உன்னை நான் செலுத்தி தான் என்ன செய்ய முடியும்? அந்த நகையை மீட்கணும். அந்த ஒரு சூழ்நிலையை தான் இங்கே எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது, சரிங்களா? எல்லாருக்குமே 24 மணி நேரம் இருக்குது. இதில் எவ்வளோ நேரம் வேலை செய்யணும்? 8 மணி நேரம் வேலை செய்கிற ஆட்கள் உண்டு, 10 மணி நேரம் வேலை செய்கிற ஆட்கள் உண்டு, 12 மணி நேரம் வேலை செய்கிற ஆட்கள் உண்டு. சரி, 10 மணி நேரம் வேலை செய்கிறோம். எவ்வளோ நேரம் தூங்குகிறோம்? தூங்கிக்கிட்டே தான் தம்பி இருக்கிறோம், ஃபுல்லாக இல்லை. 8 மணி நேரம் தூங்குகிறோம், சரிங்களா? 8 மணி நேரம் தூங்குகிறோம், 18 மணி நேரம். பேலன்ஸ் எவ்வளோ நேரம் இருக்குது? 6 மணி நேரம் இருக்குதா? சரி, 6 மணி நேரம் இருக்குது. இந்த 6 மணி நேரத்தை நம்ம என்ன செய்கிறோம்? வெளியே போகிறோம், வரோம் அப்படி செய்கிறோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஒன்று பார்த்தேன். ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, 10 நிமிஷம் யூஸ் பண்ணணுன்னு நான் ஃபோன் எடுத்துட்டேன். டைமை பார்த்தா அரை மணி நேரம் ஆகிப்போச்சு. என்ன ஆகிப்போச்சு? அரை மணி நேரம் ஆகிப்போச்சு. இப்போ ஒரு கேள்வி மனசில் எனக்கு வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபோன் என்னுடைய கண்ட்ரோல் இல்லை, ஃபோனுடைய கண்ட்ரோலில் தான் நான் இருக்கிறேன். எனக்கு ஃபோன் அடிமை இல்லை, ஃபோனுக்கு அடிமையாக நான் இருக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில் சொல்கிறாரு, நீ எந்தெந்த காரியத்தில் அடிமையாக இருக்கிறியோ உன்னை நீ மீட்டுக்க, உன் டைமை வேஸ்ட் பண்ணாத. ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிற வாலிபர்கள் உண்டு, பெரியவர்கள் உண்டு. உங்களுடைய நேரத்தை அதில் வீணாக்குறீங்களா? மீட்டு கொள்ளுங்கள்னு ஆவியானவர் எழுதுகிறார். இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம நேரத்தை வீணாக்குறோம்? காலைல ஆரம்பித்ததுலேருந்து என்ன செய்கிறோம்? புலம்ப ஆரம்பிச்சிடுறோம், பேச ஆரம்பிச்சிடுறோம், சரிங்களா? வேறு என்ன ஆரம்பிச்சிடுறோம்? பேசிக்கிட்டே நாளை ஓட்டுறவர்கள் உண்டு. பேசிக்கிட்டே இருப்போம், கரெக்டு தானே சொல்கிறது? அப்படி நேரத்தை வீணாக்குறோமா? இன்றைக்கி ஆவியானவர் சொல்கிறாரு, மீட்டு கொள்ளுங்கள். உங்களுடைய நேரத்தை என்ன செய்யுங்க? மீட்டு கொள்ளுங்கள், பிரயோஜனப்படுத்துங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். இது உண்மையாக சொன்னது தான். இப்போ நான் எதுக்கு அடிமையாக இருக்கிறேன் நீங்கள் தான் சிந்திக்கணும். ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிற வாலிபர்கள் எத்தனையோ பேர் உண்டு. நாள் முழுக்க ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறவனும் உண்டு.
விடிய விடிய தூங்காமல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறேன் உண்டு. காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு தூங்க போகிறவெல்லாம் உண்டு உண்டு. உண்மையா உங்களுக்கு அந்த அனுபவம்லாம் இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு இயேசுவின் நாமத்தில். கொஞ்சம் செஞ்சு பாருங்களேன். காலைல தான் தூங்கவே போவான், 4 மணிக்கு தான் தூங்கவே போவான், மதியானம் தான் எந்திரிப்பான், 4 மணி 5 மணிக்கு எந்திரிப்பான், ஒரேடியாக சாயந்தரம் தான் சாப்பிடுவான். இப்படி தான் இந்த மாதிரி வாலிபர்கள் உண்டு. இங்கே மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்க இப்படி தான் இருக்கிறான் நிறைய பேர். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் சொல்கிறது என்ன தெரியுமா? இந்த சபைக்கு உன்னுடைய நேரத்தை மீட்டுக்கொள். நீ அடிமையாக இருக்கிறப்ப அதுக்கு மீட்டுக்கொள் மீட்டுக்கொள். நேற்று யோசிச்சு நான் பார்த்தேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், வாரத்துக்கு எவ்வளோ நேரம்? 168 மணி நேரம். சபையில் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குறோம்? 2 மணி நேரம், வெறும் 2 மணி நேரம். உலகத்துக்கு எவ்வளோ நேரம் இருக்கிறோம்? 168 மணி நேரம் இருக்கிறோம். சபையில் வெறும் 2 மணி நேரம். ஆனால் இந்த 2 மணி நேரத்தையுமே நம்ம சரியாக ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம். கரெக்டு தானே? புரியுது தானே? வெறும் 2 மணி நேரம் தான்ப்பா, வெறும் 2 மணி நேரம் தான். ஆனால் இந்த 2 மணி நேரத்தையுமே முழுசாக கர்த்தர் கொடுக்கறது இல்லை. நான் அடிக்கடி முன்னாடிலாம் யோசிச்சிருக்கிறேன் சின்ன பிள்ளையில. என்னன்னா, ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, அந்த ஒரு நாள் நம்ம தூங்கக்கூடாதா? இப்போ கேட்குற ஆட்கள்லாம் உண்டு தானே, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, அந்த ஒரு நாள் தூங்கக்கூடாதா? நான் தூங்கி என்ன செய்கிறேன்? லேட்டாக எழுந்திரிக்கிறேன். ஆண்டவர் யாரையும் ஒன்றும் சொல்ல மாட்டார். லேட்டாக எழுந்திரிச்சு சபைக்கு போகலாம். ஒரு சிந்தனை, திங்கக்கிழமை நான் லேட்டாக எழுந்திரிச்சு வேலைக்கு போனால் வேலை ஒத்துக்குவாங்களா? கம்பெனி காலேஜில் ஒத்துக்குவாங்களா? எங்கள் காலேஜில் ஒத்துக்கவே மாட்டாங்க. வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, 200 ரூபா ஃபைன் வேறு போட்டுருவாங்க. இந்த 200 ரூபா ஃபைனுக்காக சீக்கிரம் வரணும். நான் படிக்கும் போது அப்படி தான் வருவேன். 200 ரூபா ஃபைன் வந்துடும், சீக்கிரமாச்சும் போகலாம் அப்படின்னு. இப்போ ஒரு காலேஜுக்கு 7 மணிக்கு எழுந்திரிச்சு நான் என்ன செஞ்சிடறேன்? காலேஜுக்கு கரெக்டான நேரத்துக்கு போயிடுறேன். ஆனால் தேவ திருச்சபைக்கு வரத்துக்கு, இங்கே கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், இங்கே வரத்துக்கு நம்ம எப்படி வரோம் பாருங்களேன். எப்படி வரோம்? இப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். திங்கக்கிழமை நான் எப்படி போகிறது இல்லை? திங்கக்கிழமை போகலன்னா என்ன ஆகும்? வேலையில் பனிஷ்மெண்ட் வந்துடும், இல்லை வேலை கூட போயிடும். லேட்டாக போயிட்டு இருந்தேன்னா வேலை கூட போயிடும். அப்போ நான் வேலைக்கு கொடுக்குற கனத்தை காட்டிலும் திருச்சபைக்கு கனம் கொடுக்கறது இல்லை, கர்த்தருக்கு கனம் கொடுக்கறது இல்லை. வேலைக்கு அதிக கனம் கொடுக்குறேன், காலேஜுக்கு அதிக கனம் கொடுக்குறேன், நேரத்தை படைத்தவருக்கு நேரம் கொடுக்கறது இல்லை. நான் வாரத்துக்கு ஒரு நாள் சொல்லலைங்க, தினமுமே நீங்கள் நேரம் கொடுக்கணும். இன்னைக்கு எந்தெந்த காரியத்தில் உங்களுடைய நேரம் செலவிடுதுன்னு சொல்லி நீங்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும். பேசியே நேரத்தை ஓட்டுறவர்கள் உண்டு, ஃபோன் பார்த்தே நேரத்தை ஓட்டுறவர்கள் உண்டு. இது மாதிரி நிறைய காரியம் சொல்லிட்டு இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம நேரத்தை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வீணாக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க நேரத்தை மீட்டுக் கொள்ளுங்க, புரோஜனப்படுத்துங்க, காலத்தை புரோஜனப்படுத்துங்க. நாட்கள் பொல்லாதவைகளானதால் என்ன செய்யணுமா? காலத்தை புரோஜனப்படுத்துங்க. இப்ப காலத்தை புரோஜனப்படுத்துங்க, இதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன? காலத்தை, அவனுக்கு ஒரு பேர் கொடுங்க பார்க்கலாம். சூப்பர். காலத்தை வீணாக்குறது, அதுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். என்ன பேர் தெரியுமா? சோம்பேறி. சோம்பேறிய வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? எடுத்து வசனம் வாசிங்களேன். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் 25 28 வரையும் வாசிக்கலாமே. 30ல் 25 நிறுத்தி வாசிங்களேன் யாராவது ஒரு ஆள். அவையாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் போதும். இங்க ஆண்டவர் யார சொல்றாரு தெரியுமா? யார சொல்றாரு? எறும்பு, வேற சிலந்தி பூச்சி, வெட்டுக்கிளி, அதுகிட்ட இருந்து கத்துக்கங்கிறாரு. ஊழியத்தில் சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது. ஊழியத்தில் என்ன இருக்கவே கூடாது? சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது. உண்மையான உதாரணங்க, டிஎல் மூடின்ற ஒரு ஊழியர் பயங்கரமான டயர்டு. சரிங்களா? ஊழியத்தை முடிச்சுட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிருக்கிறார். காஃபி ஷாப்புக்கு போயிட்டு காஃபியை குடிக்கும் போது அந்த காஃபி கொண்டு வர பையன் ஆண்டவர் சொல்கிறாரு, இவனுக்கு சுவிசேஷம் சொல்லு, என்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டோன்னா டிஎல் மூடி என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவரே, ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், இப்போ தான் என்ன செஞ்சேன், ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தேன், அதனால் காஃபியை குடிச்சிட்டு நான் என்ன செய்கிறேன்,
உங்களை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த காஃபி வச்சுட்டு போனவன் உள்ளே போனான். என்னாச்சு இந்த கதையை கேட்டுக்கிறீங்களா? உள்ளே போயிட்டு சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். ஒரே சத்தம், என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் டிஎல் மூடி பார்த்தா அவன் செத்து போயிட்டான். ஆண்டவர் முன்னாடியே சொன்னார், நீ என்னை பற்றி சொல்லுன்னு. காலம் முழுக்க டிஎல் மூடி இதை நினச்சி வருத்தப்பட்டாரான். விட்டுட்டேனே ஒரு ஆத்மாவை, ஒரு ஆத்மா விட்டுட்டேனே, இயேசுவை பற்றி சொல்லாமல் விட்டுட்டேனே, சொல்லியிருந்தா அவன் பிழைச்சிருப்பானே அப்படின்னு காலம் முழுக்க அவர் வருத்தப்பட்டாராம். இப்போ அதே இடத்துல சரி அவரை சொல்ல ஒரு நல்ல ஒரு ஊழியர், இப்போ நம்மளை வச்சு பாருங்களேன். அதே இடத்துல ஒருத்தர் செக்கு கொண்டு வராருன்னு வச்சுக்கோங்க. காஃபி குடிக்கும் போது ஒரு செக்கு கொண்டு வரார். இந்த செக்கில் வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது. வந்து கொடுக்கும்போது இந்தாங்க காணிக்கை அப்படின்றாரு. என்ன செய்வோம்? காஃபியை வச்சுட்டு எழுந்து நின்று ஜெபம் பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, காணிக்கை வாங்கி அனுப்பிச்சிடுவோம். ஊழியத்துக்கு போதுன்னு சொல்கிறோம், பணத்துக்கு போதுன்னு சொல்ல மாட்டேங்கிறோம். ஆண்டவர் எதுக்கு போதுன்னு சொல்கிறாரு? அழகா நாணயவேல் அங்கிள் சொல்லுவாங்க, பணத்தை என்ன செய்யணுமா? காலில் மிதியும்பாரு பணத்தை. ஆனால் பணத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? இங்கே வச்சுக்கிட்டோம் உள்ள. பணத்தை மதிக்கிறோம், மனுஷரை மிதிக்கிறோம் சில வேலைகளில். ஆனால் பணத்தை தான் மிதிக்கணுங்க. சரி, நல்லா செஞ்சு பணத்தை போதுன்னு சொல்ல மாட்டோம், ஊழியத்தை போதுன்னு சொல்கிறோம். ஊழியத்தில் போதுங்கிற எண்ணம் வரவே கூடாது. சாவர வரைக்கும் இயேசுக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும். சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது ஊழியத்தில். அழகா எறும்புட்டேருந்து கற்றுக்க. கோடை காலத்தில் என்ன பண்ணுதான், அது ஃபுட்டை ரெடி பண்ணி வைக்குது. குளிர்காலத்துக்கு தேவையான ஃபுட்டை ரெடி பண்ணி வைக்குதான். அப்போ கோடை காலத்துக்கு தேவையான ஃபுட்டு ரெடி பண்ணணும் தானே. அப்போ என்ன ஓட்டி போட்டு வேலை பார்க்குது எறும்பெல்லாம், ஓவர் டைமாக வேலை பார்க்குது. கரெக்டு தானே நான் சொல்கிறது? அன்னன்னைக்கு சாப்பாடு வேணும், குளிர்காலத்துக்கு வேணும் சாப்பாடு வேணும். ஓவர் டைமாக வேலை பார்த்து என்ன செய்யுது? எறும்பு வந்து சேர்த்து வைக்குது. எறும்புகிட்ட இருந்து கற்றுக்கிட்டான்றார். சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கல, நீதிமொழிகள் 21:25. சோம்பேறியின் கைகள் என்னவா? வேலை செய்ய சம்மதியாதனால். வேலையே செய்ய மாட்டான். நான் நேற்றுக்கு வந்து கற்பனை பண்ணி பார்த்தேன், இந்த வசனத்துக்கு என்ன கற்பனை? சோம்பேறியின் கைகள் என்ன செய்யாதான்? படுத்துட்டே சாப்பிட்ற எத்தனையோ பேர் உண்டு. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நான் படுத்துக்குவேன், ஃபோன் பார்த்துட்டு இருப்பேன், அம்மா எனக்கு ஊட்டி விடுமா அப்படின்னு சொல்கிறவங்களாம் உண்டு. படுத்துட்டே சாப்பிடுவாங்க, படுத்துட்டு தண்ணி குடிப்பான், படுத்துட்டே சாப்பிட்ற ஆட்கள்லாம் உண்டுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, சோம்பேறியோட கைகள் வேலை செய்ய சம்மதியாதனால் என்னவா? அவன் ஆசை அவனை கொல்லும். அவன் ஆசை என்னது? 24 மணி நேரம் தூங்கணும். என்னை இப்படியே விட்டுட்டா போதும். கரெக்டு தானே? இப்படியே என்னை விட்டுட்டா போதும். இப்படியே விட்டுட்டா அவரும் நம்மளை விட்டுருவாருங்க. அவன் ஆசை அவனை என்ன பண்ணுவான்? கொல்லுமா. வார்த்தையெல்லாம் நல்லா படிக்கல. அவன் ஆசை அவனை கொல்லும்னு வேதத்தில் வாசிக்கிறோம். சோம்பேறித்தனம் ஊழியத்தில் இருக்கவே கூடாது. நீதிமொழிகள் 26:13-15 வரை வாசிங்களேன். வழியில சிங்கம் இருக்குது. அதாவது வழியில ரோடெல்லாம் நோண்டி போட்டாங்க பிரதர். எவ்வளோ ரோடெல்லாம் எப்படி நோண்டி போட்டாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் தாண்டிட்டு நான் சபைக்கு வரணுமா? அதெல்லாம் வர முடியாது. தாண்டி வந்தேன்னா வண்டி பஞ்சர் ஆயிரும். சரிங்களா? வந்து நடந்து வர முடியாது, சுற்றி தான் வரணும், ரொம்ப கஷ்டம். நடுவில் இந்த மாதிரி தான் சொல்கிறாரு, நடுவில் என்ன இருக்குது? சிங்கம் இருக்குது. சோம்பேறி சொல்லுவான், கதவு கீழ்முனை ஆடுகிறது போல படுக்கையில் ஆடிக்கிட்டே இருப்பானா. பசங்கள்லாம் சிரிக்கிறாங்க. என்னவா? கதவு எப்படி ஆடுதோ அது போல தூக்கத்தில் என்ன பண்ணுவானா? அவன் ஆடிக்கிட்டே இருப்பானா. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? எத்தனையோ பேர் அந்த மாதிரிலாம் சொல்கிற ஆட்கள் உண்டுங்க. ரோடு பள்ளமாக இருக்குது, அப்படி சுற்றி போகணும், கஷ்டம் பிரதர். வீட்டில் ஆராதிச்சுன்னா கர்த்தர் கேட்க மாட்டாரா? கர்த்தர் கேட்பார்ல, அவர் கேட்குறவர் தானே அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் உண்டு. இந்த மாதிரி ஆட்களுக்காக தான் எபிரேயரில் எழுதி வச்சுட்டாரு, சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. ஏதோ ஒரு ரேர் டைம், ஏதோ ஒரு நாள் உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம், வர முடியல அப்படின்னா ஒரு நோக்கம் உண்டு. ஆனால் வார காரணம் சொன்னால் இங்கே ஆண்டவர் எழுதிட்டாரு, சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். அங்கே தாங்க உங்களுக்கு புத்தி சொல்லப்படும்.
நீங்கள் எப்படி வாழணுங்கிறதுக்கு அங்கே தான் புத்தி உங்களுக்கு சொல்லப்படும். நல்ல ஒரு ஊழியத்தில் சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது. ஒரு இதில் வாட்ஸ்அப்பில் கூட நான் ஒரு இது நியூஸ் அனுப்பிச்சிருந்தேன். சபையில் காணப்படும் மிகப்பெரிய கொடிய பாவம் என்ன தெரியுமா? சோம்பேறித்தனம். கர்த்தருடைய காரியங்களில் சோம்பேறித்தனமாக இருக்கிறது. 10 மணி எக்ஸாம்னா எத்தனை மணிக்கு போவோம்? 9 மணிக்கு சொல்லலாம், உள்ள விட மாட்டேங்கிறாங்கல்ல. இப்பெல்லாம் மாறி போச்சு. இப்பெல்லாம் என்ன செஞ்சாரான், 10:15 வரையும் வந்துட்டு இருக்கிறான் எக்ஸாம் ஹாலுக்குள்ள. இருந்தாலும் வந்துடுறான். உடம்பே முடியலனாலும் என்ன பண்ணிடுறான், ஏன் அடுத்த தடவை எழுதிக்கலாம்ல, அடுத்த தடவை என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம் எழுதிக்கலாம், அரியர் வச்சு அடுத்த தடவை எழுதிக்கலாம். அதில் ஞானம் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய காரியங்களில் ஞானம் இல்லை. கர்த்தருடைய காரியங்களை சோம்பேறியாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஞானம் இல்லை. நான் அடிக்கடி யோசிப்பேன், மார்க்கெட் போகும்போது ஒவ்வொரு காயை எப்படி வாங்குவோம் தெரியுமா? வாழைக்காய் எப்படி வாங்குவோம்? தட்டி பார்த்து வாங்குவோம். வெண்டைக்காய் எப்படி வாங்குவோம்? உடச்சி பார்த்து வாங்குவோம். அப்புறம் தேங்காவை குலுக்கி பார்த்து வாங்குவோம். வேற முருங்கைக்காவை முறுக்கி பார்த்து வாங்குவாங்களாம். அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு காயும் பார்த்து வாங்குறோம். அதுக்கெல்லாம் நாணம் இருக்கிற நமக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்யறேனேங்கிற ஒரு நாணம் இல்லை. சாதாரண வாழைக்கால நாணம் இருக்குங்க. ஆனால் கர்த்தர் காரியங்களை நாணம் இல்லை. கொஞ்சம் சிந்திக்கணும். ஊழியத்தில் என்ன இருக்கக்கூடாது? சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிங்களேன் யாராவது ஒரு ஆள். அடுத்து அப்படியே கண்டினியூஷன் கமா இருக்கும். இந்த 2 வசனத்துக்கு ஒரு விளக்கம் கொடுங்க பார்க்கலாம். 2 வசனத்தை சேர்த்து ஒரு தலைப்பு கொடுங்க பார்க்கலாம். நாணமற்றவர்களைப் போல நடவாமல் நாணமுள்ளவனைப் போல நடந்து கொள்ள பார்த்து கமா நாட்கள் பொல்லாதவையிலானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். ஏதோ ஒன்று சொல்லுங்க. அப்ப யாரு காலத்தை பிரயோஜனப்படுத்துவா? நாணமுள்ளவன் காலத்தை பிரயோஜனப்படுத்துவான். அப்ப நாணமற்றவன் காலத்தை பிரயோஜனப்படுத்த மாட்டான். அப்ப சோம்பேறிக்கு பேர் ஒன்று வைங்கள, நாணமற்றவன். இந்த நாணம் எங்க இருந்துங்க வரணும்? பரத்திலிருந்து வருகிற நாணம், பரமன் கொடுக்கிற நாணம், சர்வஞானி கொடுக்கிற நாணம், அனந்த நாணம் உள்ளவர் கொடுக்கிற நாணம். அவர் கொடுக்கிற நாணங்க. அப்படிதான் யாக்கோபுல வாசிக்கிறோம். அவர் கொடுக்கிற ஞானம். இந்த ஞானத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாரா? சங்கீத வாசகங்களுக்கு தெரியும். இந்த ஞானத்தை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாரு? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வசனம் எங்க இருக்கு? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்னைக்கு நான் இந்த செய்தி எடுக்க போறேன்னு அவனுக்கு தெரியாது, அவன் இந்த சங்கீதம் எடுக்க போறான்னு எனக்கு தெரியாது. நான் அதை எப்பயுமே கேட்கவே மாட்டேன். இன்னைக்கு என்ன சங்கீதம்லாம் கேட்கவே மாட்டேன். அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனா சங்கீதம் என்ன தெரியுமா எடுத்தான்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்னைக்கு செய்தியோட ஒரு பங்கு என்னன்னா தெய்வ பயம் அவசியம். நீதிமொழிகள் 1:7 எடுத்து வாசிங்கள, பார்க்காம சொல்லலாம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் நாணம் அவர் கொடுக்கிறது தான். ஆனா யாருக்கு தெரியுமா கொடுக்கிறாரு? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஞானம் யாருக்கா? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு. தேவ காரியத்துல தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவசியங்க நமக்கு. இன்னைக்கு பயம் இல்லாதனாலதான் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் சொல்றது கரெக்டு தானே? பயம் இல்லாதனால தான் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பயம் இருந்துச்சுன்னா பாவம் செய்வோமா? செய்ய மாட்டோமே. யோசேப்பு அந்த இடத்துல வச்சு பாருங்களேன், செஞ்சாரா? செய்யவே இல்லையே. ஏங்க அப்பா பார்க்கல? பலவர்ணாங்கி உடுத்தி வச்ச அப்பா பார்க்கலங்க. பொறுப்பு கொடுத்த யார் இல்லை கூட இல்லை, யாருமே இல்லைன்னு பாவம் செஞ்சிருக்கலாமே. கர்த்தர் பார்க்கிறாருங்கிற அறிவு இருந்துச்சு. இந்த அறிவு நமக்கு அவசியம். யார் வேணாலும் இல்லாம இருக்கலாம். அப்பா இல்லாம இருக்கலாம், அம்மா இல்லாம இருக்கலாம், கணவன் இல்லாம இருக்கலாம், மனைவி இல்லாம இருக்கலாம், யாரு வேணாலும் இல்லாம இருக்கலாம். கர்த்தர் என்ன பார்த்துட்டு இருக்கிறார்? ஆமென். வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறார், பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்கேயும் இருக்கிறார். அமெரிக்கா போனாலும் இருப்பாருங்க, அமிஞ்சிகரை போனாலும் இருப்பாருங்க. எங்க போனாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. அவர் பார்க்கிறார், என்ன பார்க்கிறார். அவர் பார்க்கிறாருங்கிற அறிவு இருந்தா நிச்சயமா பாவம் செய்ய மாட்டேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு வேதத்தில் வாசிக்கிறோம்.
இன்னைக்கு அவன் சங்கீதத்திலேருந்து ஒரு வசனம் என்னோட மனசில் பட்டுச்சு. சங்கீதம் 34:9 எடுத்து வாசிங்களேன். 9 சங்கீதம் 34:9. அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன இல்லையா? சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அப்ப பயப்படாதவனுக்கு கிறிஸ்து குறைவுகளை நிறைவாக்குகிறவர் தான். ஆனா இங்க வேதத்துல வாசிக்கிறோம், அவருக்கு பயந்தவருக்கு என்ன இல்லையா? தெய்வ பயம் அவசியங்க. கர்த்தர் யாருங்கிற அறிவு ரொம்ப அவசியம். தெய்வ பயம் அவசியம். அந்த பயம் இருந்துச்சுன்னா பாவம் செய்ய மாட்டோம். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, கோயில் பூனை என்ன பண்ணாதான்? தெய்வத்துக்கு அஞ்சாதான். நம்ம கோயில் பூனை இல்லைங்க, அவருடைய பிள்ளைங்க. நாம் அவருடைய பிள்ளை. அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறார். அப்பா பார்க்குறாருன்னு ஒரு எண்ணம் இருந்துட்டாலே என்ன செய்ய மாட்டோம்? ஏங்க யோசேப்புக்கு இயேசுவோட மரணம் தெரியாது, இயேசுவோட உயிர்த்தெழுதலை அனுபவிக்கலை, சரிங்களா? ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிச்சனா எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குதா? இல்லை. பயம் இருந்துச்சுன்னா அவர் சமூகத்தில் ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து உட்காந்துரும். பயம் இருந்துச்சு, அன்பு இருந்துச்சுன்னா சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து உட்காந்துரும். அன்பு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளால் வராமல் இருக்கவே முடியாது, துதிக்காமல் இருக்கவே முடியாது, வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்காமல் இருக்கவே முடியாது, இருக்க முடியாது. சோம்பேறி ஊழியத்தில் சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது. சோம்பேறிக்கு ஒரு பேர் நாணமற்றவன். நாணமற்றவன் காலத்தை என்ன செய்ய முடியாது? பிரயோஜனப்படுத்த முடியாது. நாணமுள்ளவன் தான் காலத்தை பிரயோஜனப்படுத்த முடியும். இந்த நாணம் சர்வஞானி கொடுக்குற ஞானம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தான் கர்த்தர் ஞானத்தை கொடுக்குறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 128 ஒரு பிளெஸ்ஸிங்கான அதிகாரம். சங்கீதம் 128 1வது வசனத்திலிருந்து அப்படியே நிறுத்தி வாசிங்களேன். யார் பாக்கியவனா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில, தன்னுடைய வழியில நடக்கிறவன் அல்ல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் பாக்கியவான் ஆண்டவர் சொல்றார். இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் அப்பியாசம் ஆகுதா? அப்பியாசம் ஆகுதுங்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும். எங்க பிரதர் 1ஆம் தேதி சம்பளம் வருது, 2ஆம் தேதியே முடிஞ்சு போயிருதுன்னு சொல்ற ஆட்கள்லாம் உண்டு. காசு தங்கவே மாட்டேங்குதுன்னு ஒரு ஆட்கள்லாம் உண்டு. அப்ப நான் ஒரு காரியத்தை சிந்திக்கணும், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நான் நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன், கர்த்தருக்கு ஒருத்தன் பயப்படுறான் அப்படிங்கிறத எப்படி தெரியுமா கண்டுபிடிக்க முடியும்? தீய காரியங்களை விட்டு விலகுவான். அப்படிதான் எங்க வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 3:18 வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கல. எங்க வாசிக்கிறோம்? 3:18 8:13 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமை என்ன செய்யணுமா? சந்தோஷமா என்ஜாய் பண்ணி செய்யக்கூடாது. தீமை என்ன செய்யணும்? வெறுக்கணும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த ஒரு சிந்தனை நமக்கு வேணும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த வசனத்தை எடுங்க. சங்கீதம் 128 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. உன் மனைவி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பா, உன் பிள்ளைகள் ஒலிவ மர. இந்த வசனம் எங்க இருக்குது? நம்ம கிட்ட வீட்டில் போர்டில் இருக்குது. ஆனால் அந்த வசனம் நிறைவேறணும். நிறைவேறணுங்கிற ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமேன். யாருக்கு தெரியுமா நிறைவேறும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு, பயந்து அவர் வழியில் நடக்கிறவனுக்கு. அடுத்து இதோ கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெனரேஷனுக்கு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிறவன்
சந்ததியே ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவர் சொல்றார். அந்த சந்ததியில அப்பத்துக்கு குறைவில்லை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில வாழும்போது நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய்னு வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்களேன். எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறாரு பாருங்களேன். என்ன தெரியுமா செய்யணும்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கும். ஜென்ரேஷன்ல ஒரு பெருக்கம், ஜென்ரேஷனுக்கு ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு காணணும் தானே நம்ம எல்லாருமே. பிள்ளைகளின் பிள்ளைகளை காணணும். கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் சந்ததியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்க தெரியுமா வாசிக்கிறோம்? நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைஞ்சு திரியாதான். பஞ்சகாலம் இருக்குங்க, ஆனா பஞ்சகாலத்துல அந்த சந்ததி பட்னியா இருக்காது. ஏன்னா அந்த சந்ததியை கர்த்தர் பிழை பூட்டுவார். அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் தான் தலை. அந்த குடும்பத்தை கர்த்தர் போஷிப்பார். ஒரு குறைவும் அந்த குடும்பத்துக்கு வராது. ஏன்னா அந்த குடும்பம் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற குடும்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஒரு குறைவில்லையே, ஒரு குறைவில்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம், பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு முன்மாதிரி. ஒரு தீர்மானம், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை நான் காணணும், என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும். நான் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயந்து வழியில வாழணும். பிள்ளைகள் அதே தான், கர்த்தருக்கு பயந்து ஒரு வழியில வாழணும். வாழும் போது ஆசீர்வாதம் உண்டுங்க. தெய்வ பயம் அவசியம். தெய்வ பயம் ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். துணிகரமான பாவங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. தாவீது ஜெபிக்கிறார். என்ன தெரியுமா ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே துணிகரமான பாவத்துல இருந்து என்னை விலக்கி பார்த்துக்குங்கப்பா. எப்படி ஜெபம் பண்றாரு பாரு. துணிகரமான பாவத்துக்கு என்னை விலக்கி பார்த்துக்கங்க. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமா இருக்கணும். எப்பேற்பட்ட ஜெபம் பாருங்க. என் வாயின் வார்த்தை, என் இருதயத்தின் தியானம். யாரையும் என்னுடைய வாயின் வார்த்தை காயப்படுத்தக்கூடாது. என் இருதயத்தில் கூட நான் தப்பா நினைக்க கூடாது. அது உங்களுக்கு பிரியமா இருக்கணுமே ஆண்டவரே. அந்த ஒரு நிலை நமக்கு வேணும். சரி, இப்போ ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12 எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை கேட்குறேன். ஏங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வர மாட்டேங்குது? சொல்லுங்க, வாலி யூத்தில் யாராவது சொல்லுங்க. ஏன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வர மாட்டேங்குது? நன்மையை அனுபவிச்சனால, அதாவது அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, நான் உண்மை இல்லாதவராக இருந்தாலும் அவர் உண்மையாக இருக்கிறாரு, எனக்கு நன்மையெல்லாம் கொடுக்குறாரு, அதனால பயமே இல்லைங்கிறான். வேற வேற யாராச்சும் மன்னிச்சிருவாரு, மன்னிச்சிருவாரு, என்ன செஞ்சாலும் மன்னிச்சிருவாரு, அதனால என்ன வர மாட்டேங்குது? பயம் வர மாட்டேங்குது. வேற சொல்றது எல்லாமே கரெக்ட். அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் நீ மன்னிக்கிறவர், மன்னிப்பதில் தயவு பெருத்தவர். மன்னிக்கிறவர் இல்லை, மன்னிப்பதில் தயவு பெருத்தவர். என்ன செஞ்சுருவாராம்? பாவத்தை தூக்கி சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டார். உண்மைதான், அந்த அளவுக்கு மன்னிப்பதில் தயவு பெருத்தவர் தான். ஆனால் இன்னொரு பேரும் அவருக்கு இருக்கு, தெரியும். என்ன பேருனா? நீதி உள்ளவர். பச்சிக்கிற அக்கினியா இருக்கிறான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 12:29 என்ன வாசிக்கிறோம்? 12:29 எடுத்து வாசிங்களேன். நம்முடைய தேவன் ஏங்க பச்சிக்கிற அக்கினினா என்ன அர்த்தம்? போன வாரம் செய்தியில தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க? எரிகிற சூளைக்கு கொண்டு போனாங்க. ஆனால் உள்ளே போனவெல்லாம் எரியல, வெளியில் வந்தவெல்லாம் என்ன பண்ணிட்டான்? தூக்கி போட போனவன் எரிஞ்சிட்டான். பச்சிக்கிற அக்கினினா என்ன தெரியுமா? நம்ம பாவம் செய்யும் போது கர்த்தர் நம்மளை அடிக்க முடியுமா? எஸ், அடிக்க முடியும். அடிச்சிருந்தா என்ன ஆயிருப்போம்? மறிச்சிருப்போம்ல, நேரம் வேற ஒரு தூங்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் கிருபை உள்ள தேவன் என்னுடைய பாவங்களுக்கு தக்கதாக எனக்கு செய்யாமலும் என்னுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரிக்கு சரி கட்டாத தேவன். சரிக்கு சரி கட்டியிருந்தாருன்னா என்னங்க ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? மனுஷன் சரிக்கு சரி கட்டிடுவாங்க. மனுஷன்ட்ட இந்த பிரபு உன்னோட கையில் அப்படின்னு சொல்லி டேவிட்டை கொடுத்தாருன்னு வைங்களேன், டேவிட்டை ஒரு அருவா எடுத்துட்டு வந்துடுவான். சரிக்கு சரி கட்டியிருப்பான். ஆனால் சரிக்கு சரி கட்டாத தேவன் நம்மோடு இருக்கிறார். பாவம் அவருக்கு தெரியுங்க, இருந்தாலும் மனம் திரும்பிடுவான்னு சொல்லி அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பச்சிக்கிற அக்கினி தான். ஆனால் இன்னொரு சைடு அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் அன்புள்ளவராக இருக்கிறனால நான் பயம் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்க. அவருக்கு பயந்து நான் வாழணும், அவருக்கு பயந்து வாழணும். பச்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் ஆண்டவர். பொசுக்குனார்னா என்ன ஆகும்? பொசுக்குனார்னா என்ன ஆகும்? பொசுங்கியே போயிடுவோமே. நான் அடிக்கடி நினைப்பேன், கர்த்தர் ஒரு சிச்சையை கொடுக்குறாருன்னா அது ரொம்ப நல்லதுன்னு நினைப்பேன். கர்த்தர் ஒரு சிச்சையை கொடுக்குறாரா? எஸ், அது ரொம்ப நல்லது. என்னோட வாழ்க்கையில் சில நாள் இந்த வாரத்தில் திடீர்னு ஞாபகம் வரதுனால சொல்கிறேன், ஆண்டவர் உணர்த்துறதுனால சொல்கிறேன். எனக்கு இதை
நன்றி, ரொம்ப நன்றி சொன்னேன். இதை நான் யார்ட்டையுமே சொல்லலை, வீட்டில் கூட சொல்லலைன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து என்னுடைய ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து கை கழுவுற வாஷ் பேஷன் இருக்கும் காலேஜில். அப்போ வந்து நான் என்ன செய்வேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு சரிங்களா வந்து டிஃபனை வந்து விளக்கணும். நல்லா விளக்க மாட்டேன் ஸ்கூல் படிக்கும் போது. இப்போ டிஃபனை விளக்கணும், ஏன்னா நாறு போயிருமே திறக்கும் போது, அதனால் வந்து டிஃபனை விளக்கணும்னு சொல்லிட்டு விளக்க போவேன். அப்போ அந்த பேசனில் சரிங்களா, பேசனில் வந்து இது இருக்காது, அந்த இது இருக்காது. அதனால் என்னுடைய வேஸ்ட்டெல்லாம் அதிலே போட்டுருவேன். நான் என்னோடய வேஸ்ட்லாம் அதிலே போட்டு நான் விளக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு 4-5 நாளாக விளக்கிட்டு இருந்தேன், ஒரு வாரமாக விளக்கிட்டு இருந்தேன். எனக்கு அது வந்து தவறுன்னு கூட எனக்கு தோணவே இல்லை, விளக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் சரிங்களா, ஒரு நாள் வந்து என்னோடய மழை பெஞ்சிச்சு, வீட்டில் தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும் தண்ணி, ஏன்னா எல்லாம் நம்ம மக்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க, வீட்டில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே அனுப்புகிறாங்க. தண்ணி என்ன வந்துருச்சு, எங்கேயோ அடப்பாகி போச்சு, தண்ணி வந்துருச்சு. அப்போ எனக்கு ஆண்டவர் உணர்த்தினாரு, பேசனில் போட்டுட்டு இருக்கிறியே, இது ஒரு நாள் அடைச்சிச்சுன்னா அந்த வயசானவர் அடப்பை எடுத்துட்டு இருப்பாரு, உனக்கு வலிக்குதாது, இப்போ உன் வீட்டில் அடப்பு வந்துருச்சு, இப்போ உனக்கு வலிக்குது இல்லை அப்படின்னாரு. ஆமாம் ஆண்டவரே, இப்போ வலிக்குது, 2000 போயிருச்சு ஆண்டவரே, இந்த நஷ்டத்துக்காக ஸ்தோத்திரம். இனி அந்த இடத்துல நான் போடுவேனா, போட மாட்டேனே. அப்போ கர்த்தர் ஒரு சிச்சையை கொடுக்குறாரா, ரொம்ப ஸ்தோத்திரம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு ரொம்ப நல்லது, உபத்திரவப்பட்டது ரொம்ப நல்லது, உபத்திரவப்பட்டது ரொம்ப நல்லது. கர்த்தர் நம்மளை சிச்சிக்கிறாரா, நம்மளை ரொம்ப நேசிக்கிறார், அதனால சிச்சிக்கிறார். நம்மளை ரொம்ப நேசிக்கிறார், அதனால சிச்சிக்கிறார். நம்மளை அற்பமாக எண்ணாதவர் ஆண்டவர் மாத்திரம்தான். நம்மளை சிச்சிக்கிறார்னா நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். நம்மளை கைவிடாத ஒரு தேவன், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்போ இந்த சிச்சை நல்லது. இப்போலேருந்து ஒரு கருவேப்பிலை கூட அதில் போட மாட்டேன், அப்படியே வலிச்சு என்ன செய்யறது, குப்பையில் போட்டு விளக்கிட்டு விளக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு தாட்டு, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த சிச்சை நல்லது தானே? எஸ், நல்லது தான். இதே அந்த நான் இதை வந்து சிச்சை வரலன்னு என்ன செஞ்சுருப்பேன், நான் பாட்டு என்ன பண்ணியிருப்பேன், அதில் போட்டு விளக்கிட்டே இருந்திருப்பேன். அந்த வயசானவர் பாட்டு என்ன பண்ணியிருப்பாரு, குத்திக்கிட்டே இருந்திருப்பாரு. அவர் சும்மாவா குத்திருப்பாரு, சபிச்சுட்டே குத்திருப்பாரு. காரணம் இல்லாமல் சாபம் தங்காது, காரணம் இல்லாமல் விட்ட சாபம் காரணத்தோட விட்டா, ஆண்டவரே சாபம் தங்கி இருக்குமே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. கர்த்தர் கிருபை உள்ளவர். அவர் சிச்சிக்கிறாரா, உங்களோட வாழ்க்கையில் சிச்சிக்கிறாரா, நன்றி சொல்லுங்க, உங்களை ரொம்ப நேசிக்கிறாருன்னு அர்த்தம். நீங்க சொல்லுவீங்க பின்னாடி, நான் உபத்திரவப்பட்டது ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சொல்லத்தக்க வார்த்தையை கர்த்தர் உண்டாகுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பகுதியை வாசிங்கள திருப்பி, கொலேசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எடுத்துக்கலாம். எடுத்து மாத்திரம் வச்சுங்க, இங்கே தான் நம்ம செய்தியை ஆரம்பிக்க போகுது. டேனி பார்க்குறோம், அப்போ இவ்வளோ நேரம் எடுத்தது என்னது அப்படின்னு. இப்போ ஒரு கேள்வி, யார் காலத்தை பிரயோஜனப்படுத்துவா, காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துறதுங்கிறத இங்கே போட்டிருக்கு. கொலேசியர் 4:5 எடுத்து வாசிங்களேன். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நாணமாய் நடந்து, எப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்தணுமா, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக. அது என்னங்க அர்த்தம், புறம்பே இருக்கிறவர்களுக்குன்னா, திருச்சபையில் சேராதவர்களுக்கு முன்பாக நாணமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. இன்னைக்கு நாமெல்லாம் கிராம ஊழியம் போகிறோம், பசங்க அடிக்கடி சொல்கிறாங்க கிராம ஊழியம் போகணும். கிராமத்துக்கெல்லாம் ஊழியம் போய் ஊழியம் ஈஸியாக செஞ்சிடலாங்க. வீட்டில் பக்கத்து வீட்டில் உள்ளவனுக்கு ஊழியம் செய்ய முடியுமா? கிராமத்தில் போய் ஏசு நல்லவர்னு ஈஸியாக சொல்லிடுவோம், ஏன்னா அவனுக்கு நம்மளை பற்றி தெரியாது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏசு நல்லவர்னு கேட்க முடியுமா? சொன்னா என்ன தெரியுமா சொல்லுவான், நீ நல்லவரான்னு கேட்பான். ஏசு நல்லவர் நான் ஒத்துக்கிறேன், நீ நல்லவனா, உன்னோட லட்சணம் எனக்கு தெரியுமே அப்படிமா. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நாணமா நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. யாரு காலத்தை பிரயோஜனப்படுத்துவானா, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நாணமாய் நடக்கிறவன். அங்க போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியாது, சுவிசேஷமா வாழ்ந்தா அவன் இயேசுக்குள்ள வந்துருவான். ஆமென். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியாதுங்க, சுவிசேஷமா வாழ்ந்தோம்னு வைங்களேன், இயேசுக்குள்ள வந்துருவான். என்னுடைய வாழ்க்கையில இயேசுவை நான் காண்பிக்கணும், இயேசுக்குள்ள வந்துருவான், இயேசுக்குள்ள வந்துருவான், கண்டிப்பா வந்துருவான். அந்த மேல் பகுதியிலிருந்து வாசிங்களே, 3-5. பவுல் இந்த வார்த்தையை அநேக நிருபத்தில் எழுதுவார். கட்டப்பட்டிருக்கிற நாம் அப்படின்னா என்ன அர்த்தம், எதுக்காக கட்டப்பட்டிருக்காரா, கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம். அது என்ன ரகசியம், எபேசியர் 6 வாசிக்கிறோம். எபேசியர் 6 எடுத்துக்கங்களேன், 19ஆம் வசனம் வாசிங்க.
ம் எதுக்காக கட்டப்பட்டிருக்கிறாரு? சுவிசேஷத்துக்காக. பவுல் மட்டும்தான் சுவிசேஷத்துக்காக கட்டப்பட்டார். நம்மலாம் கிடையாதா? நம்ம இன்னைக்கு நிறைய பேர் எப்படி திரும்ப ஆகிப்போச்சு, இந்த பிரதர் இருக்கிறாரு, அவர் சுவிசேஷம் ஊழியம் செய்வார், அந்த ஆன்ட்டி இருக்கிறாங்க, அவங்க சுவிசேஷம், அவங்கள அதுக்காகவே நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒரு பேர் சொல்லுவாங்க, அதை நான் சொல்லலை, அவங்கள அதுக்காகவே என்ன செஞ்சிட்டோம், ஒதுக்கிட்டோம். உங்களுடைய வேலை சுவிசேஷம் போகணும், சபையில் ஆத்மா சேர்க்கணும், அது உங்களுடைய வேலை. ஒரு நபருடைய வேலை இல்லைங்க, டோட்டல் சர்ச் செய்ய வேண்டிய வேலை, இன்க்ளூடிங் ஊழியக்காரன் கூட செய்யணும். ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், சுவிசேஷகனுடைய வேலையை செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தரும் செய்யணும். யார் திறமை செய்வான்? இயேசு உண்மையா நேசித்தவன் செய்யாமல் இருக்கவே மாட்டான். அவருடைய அன்பை உணர்ந்தவனால சும்மா இருக்க முடியாது. அவன் சுவிசேஷத்துக்கு கட்டப்பட்டவனா இருப்பான். அடுத்த வாசிங்களா அப்படியே. ம் 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 அவருடைய ஜெபத்தை பார்த்தீங்களா? பேச வேண்டிய பிரகாரமா சுவிசேஷத்தை எப்படி பேசணுமா? பேச வேண்டிய பிரகாரமா பேசணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு ஆசை இருக்கும், ஆனால் எப்படி பேசணும்னு தெரியாது. பேச வேண்டிய பிரகாரமா பேசணும். உண்மையா ஒரு இதில் நடந்தது, ஒரு ஊழியர் சாட்சியாக சொன்னது. அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா சுவிசேஷம் ஊழியம் செய்யணும்னு ரொம்ப ஆசை. அதனால ஒரு பகுதியில் போய், ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷம் ஊழியம் செய்ய போயிட்டார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பிரசங்கம், சுவிசேஷம்லாம் அறிவித்து முடிச்சிட்டார். ஆனால் 1 மணி நேரமும் அங்கே வார்த்தையில் ஒரு ரிசீவிங்கே இல்லை, அங்கே ஒரு ஈலிங்கே நடக்கலை, ஒரு ரிசீவிங்கே இல்லை. என்னன்னு யோசிக்கும் போது ஆண்டவர் சொன்னாராம், இன்னைக்கு நான் உன்னை போவே சொல்லலையே, இன்னைக்கு நான் உன்னை பேசவே சொல்லலையே. அப்போ கர்த்தர் சொன்னாதான் பேசணும், கர்த்தர் போக சொன்னாதான் போகணும். சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூட இன்னைக்கு நம்ம ஆர்வத்தில் போயிடுறோம், ஆயத்தத்தோட போக மாட்டோம். அப்படித்தானே? ஆயத்தத்தோட போகாம 5 மணி நேரம் உட்கார்ந்தது நமக்கு ஞாபகம் இருக்குது. ஸ்டேஷனில் 5 மணி நேரம் உட்கார்ந்து தண்ணி இல்லாமல் நம்மளை அமுச்சு விட்டது ஞாபகம் இருக்கு. ஆர்வமாக போகிறோங்க, ஆயத்தத்தோட போகிறதில்ல. ஆயத்தத்தோட போனால் ஆவியானவர் நம்மோடு இருப்பார். எதிர்ப்பு வராதா? எஸ் வரும், ஆனால் நமக்கு ஒரு சேதமும் வராது, ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நாணமாய் நடந்து காலத்தை என்ன செய்யலாம்? சுற்றி உள்ளவங்க ரட்சிக்க பண்ணுங்க, சுற்றி உள்ளவங்க இயேசுவை ஏற்றுக்கணும். பவுல் ஒரு நிருபத்தில் எழுதுவார், அது எந்த அதிகாரம்னு எனக்கு தெரியல, திடீர்னு ஞாபகம் வருது. கொரிந்தியர்கள் எழுதுவார், 14,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு உண்டு, என்ன இல்லையா? தகப்பன்மார் உங்களுக்கு இல்லை. யார் இல்லை? ஏங்க பிரீச்சர்ஸ் உண்டுங்க, ஆனால் தகப்பன்மார் இல்லை. திருச்சபைக்கு தேவை பிரீச்சர்ஸ் இல்லை, தகப்பன் உள்ளம் கொண்ட ஊழியர்கள் தேவை. பிரீச்சர்ஸ் தேவை கிடையாது. உபதேசம் திருச்சபையில் இருக்கணும். உபதேசத்தை யார் தெரியுமா சொல்லுவா? தகப்பன் உள்ளம் கொண்டவன் தான் உபதேசிக்க முடியும். வெளியே தான் பிரீச்சிங் இருக்கணும், வெளியே தான் பிரீச்சிங் இருக்கணும். திருச்சபைக்கு பிரீச்சர்ஸ் தேவையில்ல, தகப்பன் உள்ளம் கொண்ட அந்த தகப்பன்மார் அவசியம். அழகா எழுதுவர். அதுக்கு என்ன தெரியுமா உதாரணம்? எங்க தெரியுமா வாசிக்கிறோம்? திடீர்னு ஞாபகம் வரனால எடுக்கிறேன். பிலோமோன் 1:18 வாசிங்களேன், சீக்கிரம் முடிச்சிடலாம். பிலோமோன் 1:18. யார் இது? யார சொல்றாரு அவன்னு? ஒனேசிமு. ஒனேசிமு தான் என்ன பண்றாரு? அவன்னு சொல்றாரு. எங்க வாசிக்கல தெரியுமா? 9-10 வசனம் வாசிக்கல. 1:10 பிலோமோன் 10. நான் பெற்ற மகனாகிய ஒனேசிமு. எப்படி சொல்றாரு பாருங்களேன், நான் பெற்ற மகனான ஒனேசிமு. இந்த ஒனேசிமு யாரு? யாரு? திருடங்க. பிலோமோன் வீட்டில் என்ன செஞ்சிட்டான்? களவாடிட்டான். இது இங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கங்க போட்டிருக்கோம். ஆனால் இதோடைய பின்புலம் வேத ஆராய்ச்சியர்கள் சொல்லும் போது பிலோமோன்ட்ட இருந்து திருடினவன், சரிங்களா, திருட்டு பயலுக்காக சொல்றாரு, நான் பெற்ற ஒனேசிமுக்காக மன்றாடுறேன். 18வது வசனம் வாசிக்கல. 18. அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் எப்படி சொல்றாரு பாருங்க. அவன் ஏதாச்சும் அநியாயம் செஞ்சானா, ஏதாச்சும் கடன் பட்டானா,
என்னுடைய அக்கௌண்ட்டில் எழுதிடு. நாம் சொல்லுவோமா? நாம் சொல்லுவோம். நாம் என்ன செய்வோம்? கிராமங்கள் தோறும் போய் ஊழியம் செஞ்சுட்டு வந்துடுவோம். தொடர் ஊழியம் கூட செய்ய மாட்டோம். கிராமங்கள் தோறும் ஊழியம் செஞ்சுட்டு வந்துடுவோம், தொடர் ஊழியம் செய்ய மாட்டோம். ஆனால் இங்கே வாசிக்கிறோம் அழகா, இதான் தகப்பன் உள்ளம் கொண்ட ஒரு ஊழியனுங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? என்னோட கணக்கில் வச்சுக்க. அவன் ஏதாச்சும் கடன் வாங்கியிருந்தானா, அவன் ஏதாச்சும் அநியாயமாக வாங்கியிருந்தானா, என்னுடைய அக்கௌண்ட்டில் வச்சுக்கப்பா. நான் அதை என்னுடைய சொந்த கையாலே நான் செலுத்துவேன் உனக்கு. பிலோமோனுக்கு எழுதி கொடுக்குறாருங்க, எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறாரு. வாய்ப்பூர்வமாக கொடுத்தா கூட தப்பாச்சிடலான்ட்டு எழுத்துப்பூர்வமாக கொடுக்குறாரு. நான் என்ன பண்ணுறேன்? என்னுடைய சொந்த கையால் சம்பாரித்து உனக்கு கொடுக்குறேன். அடுத்த வசனத்தை வாசிங்களா, 19. பவுலாகிய நான் செலுத்தி தீர்ப்பேன். அடுத்து எப்படி கேட்குறாரு பாருங்க. இதான் ஒரு ஊழியக்காரனுங்கிறதுக்கு ஒரு அடையாளம். தகப்பன் உள்ளம் கொண்ட ஒரு ஊழியக்காரன். ஒனேசிமு திருநவன், ஆனால் மனஸ்தாபப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கிட்டான். இங்கே அவனுக்காக ஒரு லெட்டர் எழுதுறாரு. அவன் எதோ அநியாயமாக வாங்கினானா, கடன் பட்டானா, அதை என்னுடைய அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க, நான் என் சொந்த கையால் எழுதி தரேன், நான் இதை உனக்கு செலுத்தி தீர்ப்பேங்கிறார். இந்த உள்ளம் நமக்கு அவசியம். இந்த உள்ளம். அடுத்து என்ன வசனம்? 1 கொரிந்தியர் 4 வாசிங்களேன். 4:15. 1 கொரிந்தியர் 4:15 இருக்கு. தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, சுவிசேஷத்தினால் நான் உங்களை. எத்தனை பிள்ளைங்களை பெற்றிருக்கிறோம் நம்ம? சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன்னு சொல்றாரு. எத்தனை பிள்ளைங்களை பெற்றிருக்கிறோம்? நான் 2 பிள்ளைங்களை பெற்றுட்டேங்க. இது கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். எத்தனை பிள்ளைங்களை நான் பெற்றிருக்கிறேன்? பரலோகத்துக்கு போகும்போது என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்குங்க, நான் எத்தனை பிள்ளைங்களை பெற்றிருக்கிறேன்னு. ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ். ஸ்பிரிச்சுவல் பிள்ளைங்க, ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கிற ஒரு தகப்பன்மார் அவசியம். கேர் பண்ணுறான் பார்த்தீங்களா கடைசி வரைக்கும், அது ரொம்ப முக்கியங்க. இது எப்படி தெரியுமா எழுதலாம்? தொடர் ஊழியம் அவசியம். சுவிசேஷத்தில் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோம் வந்துடுறோன்னு இருக்கக்கூடாது. தொடர் ஊழியம் அவசியம். சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆத்மாவை கூட்டு வந்து அந்த ஆத்மா என் வாழ்க்கையினால இடரல் அடிச்சா வச்சுங்க, அவனுக்கு ஐயோ. சாட்சி ரொம்ப அவசியம். தொடர் ஊழியம் அவசியம், சாட்சி அவசியம். வாழ்க்கையே சாட்சியாக இருக்கணும் இயேசுவுக்காக. சும்மாவா? சும்மா இல்லையே. இனி நம்ம என்ன செய்யணும்? ஒரு தீர்மானம் எடுக்கணும். கர்த்தாவே, காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். காலத்தை வீணாக்கிட்டு இருக்கிறேன், கண்டதுக்கு நான் நேரத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன், வீண் பேச்சுக்கு நேரம் கொடுக்குறேன், அலுவல் காரியத்துக்கு நேரம் கொடுத்துட்டு இருக்கிறேன், புறணிக்கு நேரம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஃபோனுக்கு நேரத்தை கொடுத்துருக்கிறேன். என்னுடைய நேரத்தை நான் மீட்டு எடுத்து புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நாணமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரா? ஒரு நோக்கத்தோட தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். துர்சாம்பரத்தில் போன நாட்களில் பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சான். கை குழந்தை எதில் போட்டாங்க? சாக்கல்ல போட்டாங்க. பெத்தெடுத்த கை குழந்தை எத்தனை மாசங்க? அந்த குழந்தை பிறந்த உடனே மாச கணக்கு கூட, நாள் கணக்கு. இந்த நாள் கணக்கு குழந்தை கண்ணு கூட அதுக்கு திறந்து பூமியை பார்த்துருக்காது. அந்த குழந்தைய சாக்கல்ல போட்டாங்க. சாக்கல்ல போட்ட யோசிச்சு பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு கடைசி நாட்களில் கொடிதான காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். பெத்தெடுத்த தாய் கூட தன்னுடைய சுமந்தவள் வேணா மறக்கலாமே ஒழிய, நமக்காக கல்வாரியை சுமந்தவர் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நேற்று மாறல, இன்று மாறல, நாளையும் மாற மாட்டார். அவர் மாற மாட்டார். இப்போ துரசாம்பரத்தில் அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இது நம்முடைய கண்கள் காணுது. என்னை அந்த ஏரியாவில் தானே வச்சிருக்கிறாரு. எதுக்காக வச்சிருக்கிறாரு? அந்த ஏரியாக்காக திறப்புல நிக்க வச்சிருக்கிறார். என்னை இந்த இருதயபுரத்தில் வச்சிருக்கிறார்னா, இந்த இருதயபுரத்துக்காக திறப்புல நிக்க என்னை வச்சிருக்கிறார். என்னை சங்கலானபுரத்தில் வச்சிருக்கிறார்னா, அந்த சங்கலானபுரத்துக்காக திறப்புல நிக்க வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட கொடூரங்கள்லாம் இங்கே நடக்குதுங்க. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்குது. கடைசி நாட்களில் கொடிதான காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தயவு செய்து நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். நாணம் உள்ளவர்களாய் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக நாணமாய் நடந்து
காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். யார் காலத்தை பிரயோஜனப்படுத்துவா? நாணம் உள்ளவன் தான் காலத்தை பிரயோஜனப்படுத்துவா. யார் அந்த நாணம்? கர்த்தர் கொடுக்கிற நாணம், சர்வஞானி கொடுக்கிற நாணம். அந்த நாணம் இருந்தால் தான் காலத்தை பிரயோஜனப்படுத்த முடியும். நாணமற்றவன் சோம்பேறி, அவன் காலத்தை பிரயோஜனப்படுத்த மாட்டான். ஊழியத்தில் சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது. இருந்துச்சுன்னா அந்த மீதி உள்ள கன்னிகைகள் போல நிலைமை வந்துடும். மீதி உள்ள கன்னிகைகள் போல நிலைமை வந்துடும். அவங்களும் ஆயத்தமாக தானே வந்தாங்க, விளக்கு எடுத்துக்கிட்டு. விளக்கு இருந்துச்சு, அவங்கள்ட்டையும் ஆயத்தம் இருந்துச்சு. ஆனால் முழுமையான ஆயத்தம் இல்லை, முழுமையான ஆயத்தம் இல்லை. இந்த கர்த்தர் காரியத்தில் அறகுறை இருக்கவே கூடாது. கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்பணும், கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்பணும். கண்ணில் மூடலாமா? நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இருதயத்தின் ஆழத்தில் இருந்த அப்பா தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. உங்க கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களை நடத்துங்க.